அண்மை செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் தண்டனை விவரங்கள் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தை மகன் இருவரும் போலீஸ்காரர்களால் தான் காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்பது உறுதியாக என நீதிபதி தெரிவித்த நிலையில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், சாத்தான்குளம் கொலை வழக்கினில் தற்பொழுது 9 போலீஸ்காரர்களும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். பெரிதும் எதிர்பார்த்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தற்சமயம் ஒரு முக்கிய தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது. அதை நாம் பார்த்தோமானால் 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் தற்சமயம் தெரிவித்திருக்கிறார்கள். சாத்தான்குளம் தந்தை ஜெயராஜ் மதன் பெனிக்ஸ் கொலை வழக்கில் தீர்ப்பானது தற்சமயம் வாசிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரர், எஸ்ஐக்கள், காவலர்கள் உள்பட 9 பேரும் குற்றவாளிகள் என இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு அளித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அதாவது தண்டனை விவரங்களை இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விவரங்களை நாம் பின்னோக்கி சென்று பார்த்தோமானால் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மார்ச் 23ஆம் தேதி இன்றைய பொழுது இந்த தீர்ப்பு வாசிக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்துத்தான் இந்த தீர்ப்பானது தற்சமயம் வாசிக்கப்பட்டு வருகிறது. ஊரடங்கு விதிமுறைகளை மீறி தந்தை ஜெயராஜ் மதன் பெனிக்ஸ் ஆகியோர் செல்போன் கடையை திறந்து வைத்திருந்ததாக இருவரையும் சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்கியிருந்தனர். இருவரின் மீதும் கிட்டத்தட்ட 188, 269, 294, 353, 506 ஐபிசி ஆகிய 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. மறுநாள் இருவரையும் கோவில்பட்டி கிளைச்சிறையில் அடைத்திருக்கின்றனர். கோவில்பட்டி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தந்தை மகன் இருவருக்கும் பலத்த காயங்கள் இருந்த போதிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாமல் இருந்தது ஏன்? சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் 5 மணி நேர இடைவெளியில் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு 176 ஒன்றுவாரியே என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மர்மமான முறையில் இருவரும் உயிரிழந்த விவகாரம் சாத்தான்குளம் பகுதியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு அலைகளை ஏற்படுத்தி இருந்தது. வர்த்தக அமைப்பினர் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே நாளில் கோவில்பட்டி குற்றவியல் நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் விசாரணையை தொடங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சாத்தான்குளம் வழக்கை தானாக முன்வந்து விசாரிக்க தொடங்கி இருந்தது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தை வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அப்போதைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விளக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்திருந்தார். சிபிஐ விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக சாட்சியங்கள் அளித்துப்படக்கூடும் என்பதால் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டிருந்தனர். அதுவும் உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தனர். அதன்படி சிபிசிஐடி போலீசாரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1/2020 என 2 முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய வேதத்தில் எஸ்ஐ ரகு கணேசை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். சிபிஐ விசாரணையை தொடங்கிய 2வது நாள் அதிகாலையில் சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், தலைமை காவலர் முருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் பேரணியில் உள்ள தூத்துக்குடி மாவட்ட சிறையில் அடைத்திருந்தனர். 3வது நாள் பார்த்தோமானால் விசாரணையை தொடங்கிய சிபிசிஐடி போலீசார் தலைமறைவாக இருந்த தலைமை காவலர் முத்துராஜை கைது செய்து விசாரணையை நடத்தினார்கள். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பேரூரணி சிறையில் அடைத்திருந்தனர். சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் சித்தர் உள்ளிட்ட 5 பேர் மீதும் கிட்டத்தட்ட ஐபிசி என்ற வழக்கும் கிட்டத்தட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணம் தொடர்பான வழக்கை 7ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு ஏற்றது. அதனால் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட குற்ற எண் அடிப்படையில் பிரிவின்கள் சிபிஐ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருந்தது. சிபிஐ பதிவு செய்த எஃப்ஐஆரில் சட்டத்துக்கு புறம்பாக அடைத்து வைத்தல், கொலை ஆதாரங்களை அளித்தல் ஆகியவை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடந்துள்ளதாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. சிபிசிஐடி போலீசார் தங்கள் விசாரணையை அறிக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்ததால் இனி முழுவீச்சில் விசாரணை தொடங்க இருந்தது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் இந்த சம்பவத்தில் அப்போதைய சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் உள்பட 10 போலீசார் கொலை வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். கைதானவர்களில் சிறப்பு சாய்வாளர் பால்துறை உடல்நலை குறைவால் உயிரிழந்த நிலையில் எஞ்சிய 9 பேரும் தற்போது சிறையில் இருந்து வந்த சூழ்நிலைதான் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. சிபிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு வழக்கு மாற்றப்பட்டிருந்தது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் போலீஸ் ரேவதி, கியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்திருந்தனர். 105 சாட்சியுடன் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ துரிகரமாக செயல்பட்டு 3 மாதத்துக்குள் 2 கட்டமாக 2427 வட்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அப்போதைய ஆய்வாளர் ஸ்ரீதர் தான் அப்ரூவராக மாற விரும்புவதாக கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் இந்த கோரிக்கையை சிபிஐ மற்றும் ஜெயராஜின் குடும்பத்தினரால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை மதுரையில் உள்ள மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்த சூழ்நிலையில் சம்பவம் நடந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாதையும்
வழக்கின் விசாரணை முடிவடையாதது ஜெயராஜ் பென்னிஸ் குடும்பத்தினரிடம் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருந்தது. ஒவ்வொரு முறையும் சிபிஐ தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை 3 மாதத்துக்குள் வழக்கை விசாரித்து முடிக்க மதுரை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இதுவரை இந்த வழக்கை 4 நீதிபதிகள் விசாரித்து இருக்கின்றனர். தற்போது 5வது நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி ஜெயராஜ் பென்னிஸ் கொலை வழக்கு விசாரித்து வரும் நீதிமன்றத்துக்கு பொறுப்பு நீதிபதியாகவே இருந்து வருகிறார். அதே வேளையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 9 பேருக்கும் தனித்தனியாக 9 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு வாதாடினர். இவர்கள் 9 பேரும் தனித்தனியாக சிபிஐ தரப்பு சாட்சிகள் 105 பேரிடமும் குறுக்கு விசாரணை மேற்கொள்வதால் மிகுந்த காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. சாத்தான்குளம் தீர்ப்பு நீதித்துறையின் மீதான நம்பிக்கையையும் காவல்துறையின் பொறுப்புணர்வையும் மீண்டும் ஒருமுறை நிலைநாட்டும் என்று பரவலாக பார்த்த சூழ்நிலையில் தான் தற்சமயம் முத்துக்குமரன் தீர்ப்பை வாசித்து வருகிறார். வழக்கு விவரங்களை இருதரப்பு வழக்கறிஞர்களுக்காக வாசித்து காட்டினார். உயிரிழந்த ஜெயராஜுக்கு இருதய மற்றும் நுரையீரல் பிரச்சனை இருந்து வந்தது. ஆனால் நோய் தொற்று காரணமாக அவர்கள் உயிரிழக்கவில்லை. கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கினாலே அவர்கள் இறப்பு நடந்துள்ளதாக அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியிருந்தனர். இதனையடுத்து தற்சமயம் இந்த தீர்ப்பினுடைய முக்கிய விவரமாக சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பை அளித்திருக்கிறார் நீதிபதி முத்துக்குமரன். சாத்தான்குளம் தந்தை ஜெயராஜ் மதன் பென்னிஸ் கொலை வழக்கில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள், காவலர்கள் உட்பட 9 பேரும் குற்றவாளிகள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்களுக்கான தண்டனை விவரங்களை இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி அவர்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. பென்னிஸினுடைய குடும்பத்தாரும் இங்கே மாவட்ட நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். இந்த தீர்ப்பு வந்திருக்கிற சூழ்நிலையில் முழுமையான தண்டனை விவரங்களை நீதிபதி அவர்கள் தெரிவித்தவுடன் நம்முடன் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் தற்போது ஆறி இருக்கிறதா போன்ற விவரங்கள் எல்லாம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுதுதான் தெரிய வரும். அதே போல தற்சமயம் வழக்கறிஞர்களும் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தண்டனை விவரங்களை இன்னும் சில நிமிடங்களில் வந்துவிடும் நமக்கு ராம்குமார். மதிவணன், லாக்அப் டெத், காவல் நிலைய மரணங்கள் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக விளங்கியது இந்த கொலை வழக்கில் ரேவதி அவருடைய சாட்சியமானது முக்கியமாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இவர்கள் மீதான இந்த வழக்கு பதிந்ததன் அடிப்படையில் எத்தகைய தண்டனை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நிச்சயமாக காவல்துறை உங்களது நண்பன் என்ற கோணத்தில் தான் காவல்துறையை தேர்ந்தெடுக்கிற அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்பதை தவிர ஒருவர் குற்றம் புரிந்திருப்பினும் கூட அந்த குற்றத்திற்கு ஏற்ப தண்டனையை வழங்குவது நீதிமன்றமே தவிர காவலர்கள் இல்லை என்பதை இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. காவலர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக எளியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் என்று சொல்லுகிற பொழுது அவர்களை அரவணைத்து அந்த உள் பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். குற்றம் புரிந்திருப்பவரின் கூட அவர்களுக்கான வழக்கு பதிவுகளை செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமே தவிர இது போன்ற அவர்களுக்கு கிட்டத்தட்ட அடி உதை போன்ற விஷயங்களை நடத்தக்கூடாது. காவலர்கள் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முழுமையான விவரத்தை இந்த தீர்ப்பானது தற்சமயம் தெரிவித்திருக்கிறது. அதே போல முக்கிய சாட்சியாக அந்த பெண் காவலர்கள் எல்லாம் தெரிவித்திருந்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தற்சமயம் இவர்களுக்கு அந்த தீர்ப்பு என்பது வழங்கி இருக்கிறது. அதே போல அந்த பெண்ணின் குடும்பத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி என்பது அடைந்திருக்கிற பட்சத்திலும் கூட அந்த இருவருடைய உயிரிழப்பு என்பது அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீராத காயங்களுடைய வடுவுகளை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு குடும்பத்தில் 2 ஆண்களும் இல்லாத பொழுது அந்த குடும்பத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அதே போல பொருளாதாரத்தினுடைய முன்னெடுப்புகள் போன்ற பல்வேறு பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. காவலர்கள் இவ்வாறு நடந்து கொண்டது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல காவலர்களை பொறுத்தவரையில் இந்த வழக்கு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்போணம், அதாவது அவர் மீது திருட்டு வழக்கு பதிந்ததனுடைய அடிப்படையில் கடுமையாக தாக்கி அவரும் உயிரிழக்கின்ற சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதே போல சிவகங்கை மாவட்டத்திலும் இது போன்ற ஒரு உயிரிழப்பு சம்பவம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவலர்களுக்கு பொறுத்தவரையில் இந்த தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கிற காரணத்தினால் அடுத்தடுத்து குற்றவாளிகளிடம் நிச்சயமாக இதுபோன்று கரடுமுரடான தன்மைகளோடு அவர்கள் நடக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே காரணத்தில் இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் சமூக ஆளுநர்கள் உட்பட அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட காவல்துறை சார்ந்திருக்கிற அவர்களுடைய குடும்பங்களும் தற்சமயம் கண்ணீர் மல்க அந்த நீதிமன்றத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற குற்ற வழக்குகளில் ஈடுபடுவோராக இருக்கட்டும், குற்றம் இழைக்காதவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும்
சட்டத்திற்கு முன் நிற்கக்கூடிய விஷயத்தை அந்த நடவடிக்கைகளைத்தான் காவல்துறை சேர்ந்திருக்கிற காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை அடிப்பது, அவர்களை துன்புறுத்துவது எந்த விதத்திலும் ஈடாகாது என்பது ஒரு மிகப்பெரிய இந்த தீர்ப்பின் மூலமாக நமக்கு தெள்ளம் தெளிவாக இருக்கிறது. அதே போல நாம் முன்கூட்டி சொன்னது போல அதற்கு அடுத்த அப்புறம் கூட கிட்டத்தட்ட 2-3 வழக்குகளில் குற்றவாளிகள் கொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கில் இந்த குற்றத்திற்கு நிச்சயமாக தாங்கள் கேட்டது போல இன்ன விதமான தண்டனைகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்நாள் முழுவதும் ஆயுள், அதாவது வாழ்நாள் முழுவதும் ஆயுள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இறுதி மூச்சு இருக்கிற வரை சிறையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தென்படுகிறது. 9 பேரும் குற்றவாளி என்ற சூழ்நிலையில் அவர்கள் கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு மேல் இருக்கிற காரணத்தினால் 2 ஆயுள் என்று சொன்னால் 24 வருடங்கள் என்று சொல்லப்படுகிறது. மீதம் அவர்கள் 20 வருடங்கள், கிட்டத்தட்ட 19 வருடங்கள் சிறைச்சாலையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல 9 அந்த காவலர்களான குற்றவாளிகளுக்கும் அதே தீர்ப்பு வழங்கப்படுமா அல்லது மீத யாருக்கும் கருணையின் அடிப்படையில் அந்த குற்றங்கள் குறைக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி அவர்களை பொறுத்தவரையில் முழுமையான அந்த தண்டனை விவரங்களை தெரிவிக்கிறார்கள். அதற்கு பின்பு நாம் நிச்சயமாக உரையாடுவதற்கு அளவுக்கு அதிகமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவலர்கள் தங்களது கையில் சட்டங்களை எடுத்துவிடக்கூடாது, நீதிமன்றத்தின் முன் குற்றவாளிகளை நிறுத்த வேண்டும் என்பதை தெள்ளம் தெளிவாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், தற்போதைய தகவலுக்கு நன்றி மதிவாணன். கூடுதல் விவரம் நாம் மீண்டும் இணையலாம்.